அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த தமிழ் புரட்டாசி மாதம் எப்படி இருக்கும்? ஏதாவது நன்மைகள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கா? அல்லது கிரகங்களாக நமக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? அதிலேருந்து மீள்வதற்கு ஏதாவது இறை வழிபாடு ஏதாவது உண்டா? அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்குறோம். சிம்மம் அப்படின்னாலே நீங்கள் சூரியனுடைய ஆதிக்கத்தில் அனுகூலத்தில் பிறந்தவங்க. அந்த சூரிய பகவான் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். அவருமே தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலே இருக்கிறது இந்த மாதம் உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை மிகப்பெரிய லெவலில் இருக்கும். ஏன்னா உங்கள் ராசியில் இப்போ சுக்கிர பகவான் இந்த மாதம் இருக்கிறது. இந்த மாதத்தில் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்பு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு நிறையா இருக்கும். இந்த மாதத்தில் நம்முடைய பண வரவு பொருள் வரவு எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது பரவாயில்ல, மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குது. குறிப்பாக யாரோட பணத்தையாவது நீங்கள் கையில் வச்சு செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கார். அவரோட இந்த மாதம் 16ஆம் தேதி புத பகவானும் கோச்சாரத்தில் வந்துடுவாங்க. அப்படி இருக்கிறது லைஃப்பில் நீங்கள் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு நிறையா இருக்குது. 3ஆம் இடம் நீங்கள் நினச்சது நடப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. யாரையெல்லாம் நீங்கள் லைஃப்பில் நம்பியிருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் இதுவும் இந்த மாதம் இருக்குது. இந்த மாதங்களில் உங்களுடைய உறவுகளால் உங்களுக்கு நன்மை, உறவுகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த காலங்களில் எதிர்பாராத திடீர் ஃப்ரெண்ட்ஷிப் செட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இதுவும் இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் அடிக்கடி ட்ராவல் அல்லது எதிர்பாராத பயணம், அந்த பயணத்தால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. அதுலேயும் புதன் இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் வர்றதுக்கப்புறம் அத்தனை விதமான நீங்கள் கம்யூனிகேஷனையும் நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு உங்களுடைய திறமைகளை நீங்கள் வளர்த்து கொள்வதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உருவாகும். இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க. இந்த காலங்களில் நிறைய நீங்கள் உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இருக்குது. அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் நீங்கள் சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்க, குறிப்பாக ஆன்லைனில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அதுலேயும் நீங்கள் பிளாட்ஃபாராக பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அத்தனை பேருக்கும் இந்த மாதம் உங்களுடைய துறைகளில் ஏற்றம் முன்னேற்றம் என்பது இருக்குது. அது மட்டுமல்ல, ரொம்ப நாளாக நீங்கள் ஏதாவது ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய சொத்துக்கள் நல்ல விலைக்கு போகலை, எதிர்பார்த்த விலைக்கு போகாமல் இருக்குது, எப்போ விற்கும் தெரியல, எப்படி விற்கும் தெரியலைங்கிறவங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சேல் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. இது அத்தனையுமே இந்த மாதத்தில் இருக்குது. இந்த மாதம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க, அது ரொம்ப முக்கியம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது? சிம்மராசியில் பிறந்த உங்களுடைய சர்வீஸ் வேலை இருக்குது, பட் வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குங்கிறது தான் உண்மை. நீங்கள் கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட் ஆர் எனி அதர் ரெப்யூட்டட் கன்சர்னில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் உங்களுடைய ஜாபில் உங்களுடைய ப்ரொஃபஷனில் இந்த மாதம் ரொம்ப கவனமாக இருங்க. ஒரு பக்கம் ஒரு நன்மை, ஒரு சில பிரச்சனைகள் ரெண்டும் கலந்து இருக்குது. குறிப்பாக உங்களுடைய 5ஆம் இடத்துல சனி குரு இருக்கிறது. உங்களுடைய வேலையில் எப்போயுமே நீங்கள் கவனமாக இல்லைன்னா நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கெரியரில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதுக்காக வேலை இல்லாமல் இல்லை, ஜாப் இல்லாமல் இல்லை. ஜாபில் பெருசாக நீங்கள் ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ போனஸோ இன்சென்டிவோ அரியர்ஸோ பெருசாக எதிர்பார்க்க வேண்டாம். வந்தால் உங்களுக்கு யோகம், வரலைன்னா பொறுமையாக இருங்க. இது இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியம். உங்களுடைய எந்த சர்வீஸில் இருந்தாலும் நீங்கள் பெரிய லெவலில் அதை எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃபியூச்சர் உங்களுக்கு பிரமாதமாக இருக்கும் உங்களுடைய கரியரில். ஸோ இந்த மாதம் ஏதாவது லோன் அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா அவசியம் இருந்தாலுடைய கடன் வாங்குங்க, இல்லைன்னா அதை அவாய்ட் பண்ணுங்கள். இதுவும் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதத்தில் உங்களுக்கு கிரானிக்காக ஏதாவது நோய் இருக்குது அப்படின்னா அதனுடைய தன்மை குறையும். பெரிய லெவலில் கடன் இருக்குது, இஎம்ஐ இருக்குது, வட்டி கட்டுறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் அது ஏதோ ஒரு விதத்தில் குறைவதற்கான வாய்ப்பு அல்லது தொல்லைகள்லேருந்து நீங்கள் விடுபடுவதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இந்த மாதம் இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குது? நீங்கள் பண்ணிகிட்ருக்க பிஸ்னஸ் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பதற்கான மாதமாக இந்த மாதம் இருக்குது. ஸோ ஏதாவது நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு நல்லா இருக்குது. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் அல்லது பார்ட்னருக்காக உழைப்பீங்க, இது நடக்கும். ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்துல சனி இருக்கார். அப்படி இருக்கிறது தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க, இது ரொம்ப முக்கியம்.
இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு எதிர்பாராத பண வரவு, பொருள் வரவு இருந்துக்கிட்டே இருக்கும். யாருக்கெல்லாம் இதுக்கு முன்னாடி முன்னோருடைய சொத்து இருக்குது, அது கிடைக்காம இருக்குது, கைக்கு பணம் வராமல் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்களோ, உங்களுக்கு ஆன்சஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி இருந்தால் கிடைக்கும். அது மட்டுமல்ல, இந்த காலங்களில் அதுக்கான வாய்ப்பு இல்லாதவங்க கணவன் மூலமாக, மனைவி மூலமாக பொருள் வரவு இருக்குது. அது எதுவுமே இல்லாதவங்களுக்கு ரொம்ப நாளாக பென்ஷன், பிஎஃப் பணம், கிராஜுவேட்டி, இன்சூரன்ஸு, அரியர்ஸு, போனஸு, டிவிடெண்ட்டு இதில் ஏதாவது ஒன்று வராதவங்களுக்கெல்லாம் வரும். இதுவும் இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாக யாருக்கெல்லாம் கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லை அப்படின்னீங்களோ, குழந்தைக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. குழந்தைகளால் மகிழ்ச்சி, குழந்தைகளால் சந்தோஷம், அறிவாளால் நன்மை, ஏற்றம், முன்னேற்றம், இது அத்தனையும் சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் இருக்கும். ஸோ நான் முதல்லே சொன்னேன், எதிர்பாராத நட்பு, அந்த நட்பால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம், முன்னேற்றம் இது இருக்குது. மூத்த சகோதரர் இருக்காங்க அல்லது சகோதரி இருக்காங்க, அவர்களாலும் உங்களுக்கு ஏற்றம், இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ஹையர் ஸ்டடியில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அண்டர் எஜுகேஷன்லுமே நீங்கள் ரொம்ப கவனம் செலுத்துங்க. யாரெல்லாம் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறையில் இருக்கீங்களோ, உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த நல்ல சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் இருக்குது. ஒருவேளை நீங்கள் பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்கீங்கனாலும் உங்களுக்கான சேல்ஸு, அதன் மூலமாக வருமானம், இது அத்தனையும் சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவு. ஏன்னா உங்களுடைய 7ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல சனி. யாரெல்லாம் பெரிய லெவலில் கிரானிக்காக டிசீஸ் இருக்கோ, ஒரு பக்கம் குறைஞ்சால் கூட இன்னொரு பக்கம் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா ஒரு பக்கம் குரு சனி 5ஆம் இடத்துல இருக்கிறது கடனையும் நோயையும் குறைக்கும். இன்னொரு பக்கம் சனி 8ஆம் இடத்துல ராகு 7ல் இருக்கிறது நோயுடைய தன்மை அதிகப்படுத்தும். அதனால் 2 மாறுபட்ட பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். கவனமாக இருங்க. ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் யாருக்கும் பெருசாக பணம் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருங்க. ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த மாதம் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, பெரிய லெவலில் ஷூரிட்டி கொடுக்கறது, செக்யூரிட்டி போடுறது, இதிலெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. இந்த மாதத்தில் நீங்கள் பெருசாக ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரேஸில் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஏதாவது லாட்டரி டிக்கெட் வாங்கினா அதிர்ஷ்டம் இருந்தால் விழுகும்னு ஆசைப்பட்றவங்க இதெல்லாம் மினிமமாக வாங்குங்க, பரவாயில்லாமல் இருக்கும். அது மட்டும் இல்லை, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, எனி ஸ்பெக்குலேஷன், அதாவது யூக வணிகங்கள் எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்ல. பட் பரவாயில்லைங்கிறதுக்காக நீங்கள் பெரிய லெவலில் கிரிப்டோலேயோ பெரிய லெவலில் இதிலெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். ரொட்டீனாக நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்தஸ்து கிடைக்கும், புகழ் கிடைக்கும், வருமானங்கள் உண்டு. ஸோ இந்த மாதத்தில் சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு அரசியலில் இருக்கீங்க அப்படின்னா ஏற்றம், முன்னேற்றம் இருக்குது. உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் அவர்களை வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பு, சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடுவதற்கான வாய்ப்பு நிறைய உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். அதுலேயும் உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 8ஆம் இடத்துல சனி வக்ரகதியில் இருக்கிறது தேவையில்லாத விஷயங்களில் மறுபடியும் சொல்கிறேன், தலையிட வேண்டாம். இந்த மாதம் நீங்கள் பைரவருடைய வழிபாடு, குறிப்பாக நரசிம்மருடைய தரிசனம் ரொம்ப முக்கியம். துர்க்கையை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். எங்கெல்லாம் முருகப்பெருமான் இருக்காரோ அவரை நல்லா வணங்கிட்டு வாங்க, பிரச்சனைகளுடைய தன்மை குறையும். நன்றி, வணக்கம்.